ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா கீரை வாரத்துக்கு 2 தடவையாவது கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டே ஆகணும். தலைமுடி வளர மட்டும் கிடையாதுங்க, உடம்புக்கு இரும்புச்சத்து ரொம்ப ரொம்ப தேவை. அப்படின்னா கண்டிப்பாக கீரை சாப்பிட்ணும். அதுவும் பாசிப்பருப்பு கூட போட்டு கூட்டு மாதிரி பண்ணி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். கீரையை பார்த்திங்கன்னா குக்கரில் என்றைக்குமே வேக வைக்காதீங்க. அதனால் ஏன்னா அது குக்கர் இதுக்குள்ளே அடைஞ்சிரும். அதனால் தண்ணியை வச்சு அதில் உப்பு மஞ்சள் பொடி போட்டு தனியாக இந்த மாதிரி நல்லா வெட்டி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துலேயே நசிஞ்சு போயிடும். தனியாக வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்துக்கள்லாம் போகாது, கலர் சேஞ்ச் ஆயிரும், சீக்கிரமே வெந்துடும். பாசிப்பருப்பை மட்டும் குக்கரில் வேக வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பை நல்லா களைஞ்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேக வச்சுட்டதுக்கப்புறம் பார்த்தா அந்த கீரையை ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணியிருக்க முன்னால் பார்த்திங்கன்னா அந்த கீரையும் வெந்தாச்சுன்னா இறக்கிடுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், மிளகா வத்தல், பெருங்காயம், இது எல்லாமே பெருங்காயம் கொஞ்சம் நல்லா போடுங்க. ஏன்னா கீரை பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய்வாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பெருங்காயம் நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கிண்டி 2 சேரணும். ஒரு 10 நிமிஷம் வந்தாலே ரெண்டுமே சேர்ந்துடும். ஏன்னா நம்ம பாசிப்பருப்பு தனியாக வேக வச்சுருக்கோம், கீரை தனியாக வேக வச்சுருக்கோம், 2 மிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் உப்பு மஞ்சள் எல்லாமே நம்ம ஏற்கனவே இது போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு கீரை வேகும் போதே போட்டுட்டோம், மஞ்சப்பொடியும் போட்டிருக்கோம். அதனால் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. இதை மாதிரி நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் கொதிக்க ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து வந்துடும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி எடுங்க. இல்லை நல்லா கெட்டியாக வரணும் அப்படின்னா பண்ணால் இது சப்பாத்திக்கு சாப்பிடும்போது அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா சாதத்து கூட சாப்பிட்லாம், எது கூட வேணால் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப சத்தான ஒரு சாப்பாடு சொல்லலாம். காலையிலையும் சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் மதியம் நம்ம கூட்டுக்கு நம்ம சாப்பிட்டுக்குவோம். இந்த கீரை கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு வயசானவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக கீரை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீரையில் நிறைய வகை இருக்குது. நீங்கள் எந்த கீரை உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த பாசிப்பருப்பு கூட சேர்ந்து கூட்டு பண்ணி சாப்பிட்லாம். அந்த கீரை, இந்த கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை, வெந்தயக்கீரை, ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. எல்லா கீரையும் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் கட்டாயம் நீங்கள் கீரை சாப்பிட்டாலும் எல்லா சத்தும் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 10 ரூபாய்க்கே கிடைக்குது. மலிவாக கிடைக்கிற இந்த கீரையில் பார்த்திங்கன்னா கொட்டி கிடக்கு ஏகப்பட்ட உங்களுக்கு பாசிப்பருப்பு இது ஏகப்பட்ட. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கீரையை சமைச்சு நீங்கள் சாப்பிடுங்க. கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கூட்டாக பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் மிளகு இருக்குது, ஜீரகம் இருக்குது, பெருங்காய கீரை இருக்குது, பாசிப்பருப்பு இருக்குன்னு ஒரு சத்தான ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டோன்னா நோய் நொடி இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. காய்கறிகள் நிறைய சாப்பிட்டு, பழங்கள் நிறைய சாப்பிட்டு, இந்த மாதிரி சத்துள்ளது சாப்பிடும்போது நம்ம ஆரோக்கியமாக என்றைக்குமே இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் சமையல் வீடியோக்கள் இந்த சேனலில் போடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய போட்டிருக்கேன். மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட தான் வீட்டுக்காரருக்கு பண்ணி கொடுத்தேன். சப்பாத்தி கூட தான் பண்ணி கொடுத்தேன். சப்பாத்தி நல்லா மிருதுவாக வரணும்னா உப்பு மட்டும் போட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெய், நெய் ரெண்டையும் பிசியும் போது பிசிஞ்சு அடித்து வச்சாலே பார்த்திங்கன்னா சப்பாத்தி நல்லா வட்டமாக அழகாக மிருதுவாக வேணும்னா சில வெந்நீர் விடுவாங்க, பழம், அதெல்லாம் ஒன்றுமே போட வேண்டாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க, அவ்வளோதான். கொஞ்சம் நெய் விட்டுங்க, உப்பு போட்டு நல்லா போட்டு நல்லா அடிச்சிட்டேன்னா சூப்பராக மிருதுவாக பூவாக வந்துடும். அதை விட்டு அழகாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வட்டமாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நெய்யை 2 பக்கம் திருப்பி முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நெய்யை தரணும். முதல்ல நெய்யை நீங்கள் தடவக்கூடாது. நன்றி.